வாங்க எது வேலை இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணடா சொல்லிட்டு அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும். இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது. ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம். சும்மா வீட்டில் உட்கார முடியாது. ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம்? 500-600 படத்தில் நடிச்சிட்டேன். எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன். ஸோ ஏதோ ஒரு தொழில் மாற்ற சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனு, கதை, கம்போசிங்கு அதெல்லாம் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங் வந்து நாய் கூட்டிகிட்டு நான் குப்பத்தில் இருக்கிறேன். அண்ணா சாலை பாலக்கம் குப்பத்தில் பக்கத்தில் வீடு. அங்கே போய் 30 வருஷம் ஆச்சு. அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியாக பீச் கிட்டே போவேன். தனியாக பார்ப்பேன். ஏதோ இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட் வடிஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாய் கூட விளையாடுவேன். இல்லை ஃபோனில் கீனில் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிட்டு அவர் எப்போவுமே சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார். என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார். ஒன்றும் சொல்லுவேன், என்ன பண்ணுறேன் போலியா மீன் பிடிக்கிறது இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம். எப்போவுமே நடக்கும். நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார். அங்கேயே வீடு இருக்குது. அங்கே வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார். அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார். ஒரு நாள் என்னன்னு தெரில எங்கிட்ட வந்தார். வந்து என்னண்ணா நீங்கள் போங்கண்ணே சொன்னார். என்னடா சொன்னேன், இல்லை நீங்கள் வந்து 30 வருஷம் ஆச்சு மீன் பிடிக்கிறோம், அது இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறியே சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்னடா எடுக்கிறது, நான் என்ன பெரிய டைரக்டராக நான் சும்மா நான் எடுக்கிறதுக்கு. இல்லைண்ணே பண்ணலாண்ணே, பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க, இந்த கடல் பற்றி இந்த மீன்காரங்க பற்றி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்தில். இல்லை நான் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ளே ஒரு ஹஸ்பண்டாக வாங்க, ஒரு அப்பனை வாங்க, ஒரு தகப்பனை வாங்க, ஒரு தாத்தாவை வாங்க சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, மை கிட்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நம்ம வெளி பையன் பேச போகிறாரு. ஏதோ தப்பாக பேசுறதை மன்னிக்கணும். தேங்க்யூ. சொல்லி கூப்பிட்ற பில்டப் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குது. சும்மாவே கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன். ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபேமிலி ஆஸ் அ மெம்பர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்து அப்பாவுக்கு, தம்பிக்கு கண்டிப்பாக இருக்கும். குப்பன் பட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இசை சார், ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் குப்பன், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா வந்து ஹீரோன்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கு அடுத்த கதை, ஹீரோவுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சிம்பிள் கதை. நான் ஒன்றும் எதுவும் ஹீரோ இல்லை. ஒரு கதை வேர் ஐ கேன் பெர்ஃபார்ம், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். பெருசாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கமர்ஷியல் எதுவுமே இல்லை. சிம்பிள் கதை இருந்தாலே போதும். தேங்க்யூ ஸோ மச்.